சக்தி நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, சமயபுரத்தாயை போற்றி, சங்கரையை போற்றி. நான் இப்போது ஒரு மகளுடன் ஜோதிட வாக்கு கொடுத்துட்டு இருந்தேன். அந்த ஜோதிட வாக்கு கொடுக்கின்ற காலகட்டத்தில் தான் ஏற்கனவே அந்த மகளுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பாக வாக்களித்திருக்கேன். திருப்பியும் தொழிலில் சில மாறுதல்கள் தேவை, சில இடர்பாடுகளுக்கு எந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதலுக்காகவும் ஒரு கைடன்ஸுக்காகவும் தன்னுடைய அடுத்த குழந்தை பிறப்பு பற்றியும் கணவன் மனைவியோடு இணைந்த இணக்கமான வாழ்வுக்காக 3 கேள்வி அவங்க அவரிடத்தில் கேட்டிருந்தாங்க. அதற்காக இன்றைக்கு வாக்கு கொடுத்தேன். 4:30 மணி வாக்கில் தான் அவங்க என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க. 7:30 மணி வாக்கில் சொல்லிவிட்டு 8 மணிக்கு நான் அவங்களுக்கு வாக்கு சொல்ல ஆரம்பித்தேன். ஆனால் நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு முறையும் நான் ஒவ்வொரு கடவுள் சக்தியை பார்ப்பேன். அதே மாதிரி அந்த சோல் ட்ராவலில் சில அதீத சக்தியும் நடக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். இதுதான் முடிந்த முடிவு, இதுதான் உனக்கு நடக்க போகிறது, இப்படி தான் நீங்கள் வாழ்வீங்கன்னு ஃபேட்டலிஸ்டிக் ப்ரெடிக்ஷன், விதியை முன்னிறுத்தி ஜோதிடம் சொல்கிறது கிடையாது. அப்படி விதியை முன்னிறுத்தி நம்ம ஜோதிடம் சொன்னோன்னா அந்த ஜோதிடம் கலை யுக யுகமாக தொடர்ந்து பின்பற்றி வராது. அதே மாதிரி இன்றைக்கும் ஜோதிட கலையில் இருக்கின்ற அந்த அறிவியல் சார்ந்த கணித ரீதியான அந்த நட்சத்திர கோள்கள் இயக்கங்கள் பயணங்கள் அதற்கான அமைப்புகள் கோச்சார் ரீதியாக நட்சத்திரம் கோள்களின் உழவுகின்ற தன்மை அது ஆற்றல் இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக இன்றைக்கி நிறுவனமாகி கொண்டே இருக்கு. ஆனால் யுக யுகத்துக்கு முன்னாடியே சித்தர்களை எல்லாம் இந்த கலையை நமக்கு கொடுத்துருக்காங்க. அறிவியலும் கலை தெய்வீகமும் சார்ந்த ஒரு கலை தான் இந்த ஜோதிட கலை. அப்போது இதுதான் விதின்றதுக்கு நான் தேவையே கிடையாது, எந்த ஒரு ஜோதிடம் தேவை கிடையாது. விதியை மதியால் வெல்லலாம். அந்த இடத்துல மதின்றது என்ன அப்படின்னா இறைசக்தி நமக்கு கதியாக நின்று வழிகாட்டும். விதியை இறைசக்தி என்ற மதியால் அவங்க கொடுக்கின்ற அந்த பேராற்றலால் கதியாக நல்ல ஒரு வழி கிடைக்கும். இதுதான் ஜோதிடம். அந்த அடிப்படையில் தான் வாழறேன். நம்ம இதுதான் முடிந்த பொருள் கிடையாது. இறைசக்தியோட ஆற்றலோட நம்மளோட வாழ்க்கையில் என்ன தேவையோ என்ன கிடைக்கலையோ என்ன கஷ்டங்களையோ இறைசக்தியோட ஆற்றலாலையும் வழிபாட்டு பிரார்த்தனையால் மாற்ற முடியும். சில விஷயங்கள் தான் கர்மா மாற்ற முடியும். ஆனால் அந்த கர்மாவினுடைய விஷயங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியும், அதனை மட்டுப்படுத்த முடியும் தான் எனக்கு அதை முன்னே. அது ஏனென்று சொன்னால் என்றைக்கு பொது வாழ்க்கையில் நான் வாக்கு கொடுக்க ஆரம்பித்தனோ ஜோதிட படங்கள் சொல்ல ஆரம்பித்தனோ ஒவ்வொரு படனுக்கான தீர்வு கிடைத்தது, அதற்கான வழிகாட்டியும் கிடைத்தது அந்த கண்ணாத்தா சமயபுரத்தா கருமாரி ஜோதிடக்காரி அருளால். நான் 1997 2005 வரை 1991 98 வரைக்கும் 8 வருஷம் ஜோதிட ஆராய்ச்சி. அதுக்கப்புறம் 98 2005 வரைக்கும் பேராசிரியராக விரிவுரையாக என்னோடய பயணம் இருந்து கூட எத்தனையோ ஜோதிட சம்பந்தப்பட்டது. உலகத்திலே ஜோதிடத்தை முதன் பெண் பட்டதாரி. நான் டாக்டர் பட்டம் வாங்கியிருந்தால் கூட நான் என்றைக்குமே ஜோதிடம் நாடி போல் ஜோதிடராக ஜோதிட பலன் நாடி ஜோதிடத்திலே வருமானம் ஈட்டணும்னு நான் நினைக்கவே கிடையாது. இந்த தாய் சமயபுரத்து அருளால் தான் நான் இங்கே ஜோதிடக்காரியாக உங்களோட முன்னே உட்கார்ந்துருக்கேன். அந்த வாக்கு பலிதம் இருந்தால் தான் நம்ம அந்த இடத்துல நம்ம அமர முடியும். ஜோதிடருடைய வாக்கு முடிந்த முடிவு கிடையாது. இறைசக்தியுடன் கொடுக்கின்ற அந்த தெய்வ சக்தி தான், அந்த வாக்கு தான் நம்ம முன்னிறுத்தும். இதுதான் சொல்கிறதுக்கு அஸ்ட்ராலஜர் கிடையாது. இதை இந்த சக்தியால் மாற்றி காட்ட முடியுன்றது அதில் தான் யுக யுகமாக ஜோதிடக்கலை எங்களுக்கு கற்றுக்கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில் இந்த மகளுடன் உரையாடுகின்ற போது கிடைத்த பூரிப்பு சந்தோஷம் ஏற்கனவே ஒரு வருடத்திற்கு முன்னாடி கொடுத்த ஆலோசனை வெற்றியடைந்ததன் காரணமாக தான் இன்றைக்கி என்னை தேடி வந்துட்டுருக்காங்க. இதில் இறைசக்தியோட அம்சம் சேர்ந்ததுன்றது ஒரு பெரிய கொடுப்பனை. 8 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்கு வரைக்கும் இருந்தாலும் அவங்க கணவனுக்கு வாக்கு கொடுக்கணும்னு சொல்லும்போது அவங்களே இப்போ வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்போது அதோட பிரசன்ன நேரமும் மாறுபடும். அப்போ அந்த தாய் அந்த கணவருக்கு உண்டான விஷயங்களையும் எனக்கு வழிகாட்டுவாங்க. இதுதான் அந்த அம்மா நிலைநிறுத்துறது. அந்த தாயோ எல்லாமே அந்த தாய் தான், எல்லாமே கடவுளோட விஷயங்கள் தான். கடவுள் பக்தி இருந்தால் நம்மிடம் உண்மையும் முயற்சியும் உழைப்பும் நேர்மை இருந்தால் அந்த தாய் நமக்கு மேலும் அந்த இறைசக்தி உயர்த்தி காட்டும் என்பதற்கான ஒரு பதிவு தான் நடந்தது. முடிந்துவிட்டு திருப்பி உங்களுக்காக ஒரு முன்னோட்டமாக ஒரு தொடக்கத்தை ஆரம்பித்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வாருங்கள். இந்த நேரலையில் நானும் அந்த மகளும் பெங்களூர் இருக்க மகனும் வாக்கு கொடுத்து அந்த தெய்வ சக்தி இணைகின்ற நேரத்தில் நம்ம பேசினதெல்லாம் நம்ம இப்போ காணொலியாக பார்க்க போகிறோம். இதன் மூலம் தெரியும் ஜோதிட பலன்கள் முடிந்த முடிவு கிடையாது. இறைசக்தி ஆற்றல் இருந்தால் எத்தனை விதமான கஷ்டங்களையும் மீண்டு வர முடியும். கர்ம வினைகளால்
ஜோதிட கோள்களால் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் நம்மால் மீண்டு வருவதற்குன்ற முத்தாய்ப்பான ஒரு பதிவு தான். பாருங்கள், காணொளி காண்கள், உண்மையை நம்புங்கள், உண்மையை நேசுங்கள், நல்லதே பேசுங்கள், நல்லதே செய்யுங்கள். என்றைக்குமே அன்பே கடவுள். எல்லா கடவுளுக்குமே இப்போ அன்பு தான் முக்கியம். மனதார்ந்த பிரார்த்தனை தான் என்றைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் உயர்த்துன்றதுக்கான பதிவு தான் இது. மீண்டும் அஸ்ட்ரோவுமன் தேடையிலே இணைவோம். இதுவரைக்கும் அஸ்ட்ரோவுமன் தேடை பதிவு செய்யாதவங்க பதிவிறக்கம் செய்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மாவை பற்றி, சமயபுரத்தாயை பற்றி நாங்கள் பேசின உரையாடல் உங்களுக்கு பிடித்தது என்று சொன்னால் ஓம் சக்தி சமயபுரத்தாயே என்று போற்றி என்று கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த சமயபுரத்தாய் அருளை பரப்ப வேண்டும் என்று சொன்னால் இந்த காணொலியை சமயபுரத்தாய் பக்தர்களுக்கு ஷேர் செய்யுங்க. மீண்டும் ஒரு அதீத சக்தியுடைய பதிவாக கடவுள் நமக்கு அமைய வேண்டும். மீண்டும் ஒரு நேரத்திலே அம்மனுடைய அருளோடு நாங்கள் உங்களுடன் இணைய வேண்டும். இதே போன்று ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற சேனல் இருக்குது. இறைசக்தியோட ஆற்றலுடைய உன்னதம் அது நிறைய பதிவிட்டிருக்கோம். ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக கருத்துக்கள் இருந்தால் அஸ்ட்ரோவுமன் தேடையில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இறைசக்தி பற்றிய கருத்துக்கள் இருந்தால் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டியில் கேளுங்க. அதே போல் கர்ம வினையை பற்றி அறிய வேண்டுமா, நான் யார், நான் கஷ்டம் என்பதை இதற்கான தத்துவார்த்த கருத்துக்கள் விளக்கங்கள் வேண்டுமா, கேள்விகள் மனசை கொடுந்திருக்கின்றதா அஸ்ட்ரோவுமன் தேடையில் நீங்கள் எந்த காணொலியை காணுங்கிற பதிவு செய்யுங்க. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் கேள்வி கனிகளுக்கு பதில் சொல்ல காத்துட்ருக்கோம். எல்லாம் வல்ல தாயே இறைசக்தி அருளால் சமயபுரத்தாய் வராகி அருளால் மீண்டும் இணைவோம். ஓம் நம சிவாய. வேயொரு தொலைவங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசர திங்கள் கங்கை சடைமேல் சூடி உளைமை புகுந்தான். அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம் பெருண்டுடனே ஆசார நல்ல நல்ல அவை நல்ல 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 அடியார் அவருக்கு மிகவே. என்றைக்குமே கோள்களுடைய இந்த கோளறு பதிகத்தை, சுந்தரருடைய பதிகத்தை சொல்லிகிட்டே இருங்க. தினமும் இந்த பாடலை உச்சரித்துட்டே இருங்க. நவக்கோள்களுடைய அந்த எதிர்மறை ஆற்றல் குறைந்து அந்த நவக்கோள்களிலிருந்து நேர்மறை ஆற்றல் வரும். மீண்டும் இறைசக்தி பேராற்றலுடன் சங்கமிப்போம் என்று சொல்லிக்கொண்டு ஓம் சக்தி சமயபுரத்தாயே போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. திருச்சிற்றம்பலம்.